நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வரக்கூடிய புத்தாண்டு பலன்களை நாம பார்த்துட்டோம். 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆவலாவே இருப்போம். கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தனுசு ராசியில 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசியில இருக்கிறாரு. சூரியன் செவ்வாயில சஞ்சரிக்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. மகர ராசிக்கு 27ஆம் தேதிக்கு மேல வராரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. தன்னம்பிக்கை கொண்டு செயல்படும் கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தோட கிரகநிலைகளை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே கேது, தைரிய விரியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, கலத்திரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மாதம் காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். பண வரவு அப்படிங்கிறது வழக்கத்தை விடவும் அதிகரிக்கும். ஆனால் செலவும் அதற்கு ஏற்றார் போலவே தான் இருக்கும். மற்றவர்களது உதவியை நாடுவீங்க. இந்த மாதத்தில் சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீங்க. அனுபவபூர்வமான அறிவு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழில் வியாபாரம்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்திழுப்பீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் ஓரளவு உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில், அதுவும் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு மேலே அடிக்கடி உல்லாச பயணம்லாம் சென்று வருவீங்க. அப்பாவோட சொத்துக்கள்லாம் இந்த மாதத்தில் வரும். அதற்குண்டான செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்க உறவுங்கிறது சிறப்பாகவே இருக்கும். மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை விஷயமா வெளியூர், வெளி மாநிலம்லாம் சென்று வருவீங்க. இந்த பயணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நீங்க போகுது. வீடு, வாகனங்கள் பராமரிப்பு செலவுலாம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சி அடைவீங்க. வேலையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நெருங்கிய நண்பர்களோட முழு ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. உங்கள் வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துலலாம் உங்களுக்கு கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம். குடும்பத்துடன் நீண்ட தூர பயணம்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள்லாம் தேடி வரலாம். நிதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல வரலாம். காதல் உறவு தீவிரமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமானவர்களோட வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் அதனை ஆழ்ந்து ஆலோசித்து செய்யறது நல்லது. குடும்பத்தில் மனம் மகிழும்படியான செய்திகள்லாம் சேரும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இந்த ஆண்டில் ஒரு குறிக்கோளை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஒரு தொழில் நம்ம தொடங்கணும், ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு குறிக்கோளை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மிக மிக முக்கியம். நீங்க ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பெண்கள்லாம் சாதுரியமா பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசியிலேயே கேது சஞ்சரிக்கிறதால ஆன்மீக
ஆன்மீகத்துல நாட்டம் அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுக்கு சப்தம ராகுவால ஏற்ற இரக்கமான வாழ்க்கையும் அமையும். சுப விரயங்களை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வீண் விரயங்கள்ல இருந்து நீங்க விடுபடலாம். அஷ்டமத்துல குரு சஞ்சரிக்கிறதால எதையும் ஒரு முறைக்கு பலமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். வம்பு வழக்குகள்லாம் ஒரு சில காலகட்டத்தில் அதிகரிக்கும். இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். சுக்கிரன் 3ல இணைஞ்சிருக்கிறாரு. அதே போல 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாரு. யோகம் தரும் சனி 6ல இருக்கிறாரு. அதனால என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் விலை உயர்ந்து உங்களுக்கு இப்ப லாபத்தை கொடுக்க போகுது. பண வரவு அப்படிங்கிறது கூடும். உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள்லாம் ஏற்படும். மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து நான் முன்னேறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களிடத்துல துளிர்விடும். இந்த ஜனவரி மாதத்தில் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்களை கூட உங்களுக்கு சாதகமாக முடிச்சுக்குவீங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை நீங்கள் சாதாரணமாக செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதத்துல புது புது பதவிகள்லாம் கிடைக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் பொழுது அதை தக்க வச்சுக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம்லாம் உண்டு. உங்களுடைய திறமைகள் அனைத்தையுமே நீங்க வெளிப்படுத்தலாம். மாணவர்களுக்கெல்லாம் கல்விக்கான செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சக மாணவர்களை அனுசரித்து போகணும். இந்த மாதிரி கண்டதையும் போட்டு மனதில் குழப்பிக்க கூடாது. மாணவர்கள்லாம் உங்களுடைய படிப்பை மட்டும் கவனத்துல கொண்டு படிச்சீங்க அப்படின்னா பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அடுத்தவர்களோட நலனுக்காக நீங்க அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமா இருக்கணும். இடமாற்றம் உத்தியோக மாற்றம்லாம் வரலாம். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் சற்று நிதானமா நடந்துக்கணும். நீங்க எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகளும் இந்த மாதத்துல அதிகரிக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் வியாபாரிகள் சரக்குகளை வாங்கும் பொழுது அதனோட தரத்தை கவனித்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி சரக்குகளை பாதுகாப்பாகவும் வைக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூடுதலாக நீங்கள் பணியாற்ற வேண்டிய சூழல் வரும். உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலைப்பளு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைச்சாலும் உங்களுக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது சற்று காலதாமதமாக தான் கிடைக்கும். இதே மாதிரி உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உடம்பிற்கு ஒவ்வாத உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபப்படாமல் நிதானமாக பேசி அவர்களை அனுசரித்து போங்க. சகோதரர்கள் வகையில கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தாமதம் வரலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும். குழந்தைகள் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்துல மிக மிக கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனஸ்தாவெல்லாம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில எல்லாம் கலந்து கொள்ளுவீங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாரும் பயணம் செய்யும் பொழுது இரவு நேர பயணத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இருசக்கர வாகனத்துல செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. குழந்தைகள்லாம் இருசக்கர வாகனத்துல செல்லுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் வரவு வந்த மறு நிமிடமே செலவாகுதே அப்படின்னு கவலைப்படுவீங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடிய செலவை சுப விரயங்களா மாத்திக்குங்க. வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய எதிர்கால நலன் கருதிய தீட்டிய திட்டங்கள்ல வெற்றி உண்டு. இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே பகவத்கீதையை படித்து கண்ணனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். மன நிம்மதி அப்படிங்கிறது உண்டாகும். இல்லத்து பூஜை அறையில அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு பெருமாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாகவே இருக்கும்.